திருச்சிற்றம்பலம். சிந்தையின் ஒன்றும் என் சென்னியிலும் சேர வந்தவர் ராகவென்று உந்தீவர மடவாள் உடனே என்று உந்தீவர. இங்கு ஏற்படுத்தியிருக்கின்ற அன்பர் முறை கமல பற்பாளர்களுக்கு வணக்கம். நான் உமாபதேஸ்வராச்சாரியார் அருள்பாலித்த சிவபிரகாசம் என்ற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே இப்பொழுது இரண்டாவது சூத்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் 26 பாடல்கள் முடிந்து 27வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். அது முதல் மானிய தன்மேந்திரியமான ராட்சசம் சேர் வாக்காது வைகாரை மருவி வரும் சத்தம் தன்மை முதலாகிய தாமரம் மிகு மாத்திரையின் தரும் இடரில் வான் அனிலம் அனல் குழல் மண் சத்தம் அதனில் வெளியாது ஒன்று ஒன்றாகும் முறையில் உறும் இருமை அயம் முடிவான ஒன்று சதாசிவர் ஆண்டி அதிபதிகள் ஒழுக்கம் உதித்த அடைவன உரைப்பான் உணர்ந்து போகை. அதாவது இந்த 36 தத்துவம் சொல்றோம். அதுல பிருத்திவி அப்பு தேவி வாயு ஆகாயம், அந்த பிருத்திவி அப்பு தேவி வாயு ஆகாயத்துல சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் இருக்கின்றது. இதில் இந்த கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொன்ன வாக்கு பாவம் பாணி பாயு ரத்தம், இது ராட்சசத்துல 30 சொல்றோம் இல்லையா? சாத்வீகம் ராட்சசம் தாமசம் அப்படிங்கிறாங்க. அது போன உலகத்திலேயே பார்த்தோம். சாத்வீகம் அப்படிங்கிறதுல ஞானேந்திரியங்களும் மனமும் உற்பத்தி ஆகின்றது. அதுக்கப்புறம் ராட்சச குணத்துல வாக்கு பாதம் பாணி பாயு கர்மேந்திரியங்கள் சொல்றது, அவைகளும் உருவாகி. தாமச குணத்துல ஊடாதி அப்படிங்கிறது பிருத்திவியாவுக்கு தேவி வாயு ஆகாயம். அதுக்கு சூட்சமாக இருக்கக்கூடியது சுவை வழி ஒரு ஓசை நாட்டம் அப்படிங்கிறது. இதுல இந்த ராட்சச குணத்துல வரக்கூடிய வாக்கு பாவம் பாணி பாயு ரத்தம் ஆகிய இந்த வாக்கு அப்படின்னா அந்த வாயால பேசுறோம் இல்லையா? அதான் அந்த வாக்கே 4 வகை இருக்கிறது. அதான் வாக்காரி வைகாரி அப்படிங்கிறார். இந்த வாக்குங்கிறதுல வைகாரி அப்படிங்கிறது நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, இது வைகாரி அப்படிங்கிறது. சூட்சம்னா கேட்காது. பைசங்கி மத்தியமை வாக்கு அப்படின்னு சொல்றாரு. வாக்கு வந்து நல்லா கேட்கிறது. சூட்சமாக இருக்கிறதுனா இன்னொரு கேட்காது. சூட்சுமை பைசந்தி மத்தியமை வைகாரியம். வைகாரியம் அப்படின்னா நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறார். இதுல தாமதம் அப்படிங்கிற இடத்துல அந்த சுவை ஒளி ஒரு ஓசை மாற்ற தன்மாத்திரைன்னு சொல்றோம். அது சூட்சமமாக இருக்கும். அது தூரமாக இருக்கக்கூடியது பிருத்திவி அப்பு தேவி வாயு ஆகாயம். இந்த பிருத்திவி அப்பு தேவி வாயு ஆகாயத்துக்கு அதிபதிகள் இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம். அது வரிசையா இந்த பிருத்திவி அப்பு தேவி வாயு ஆகாயம் கேட்கறது. இதுல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. மண் கடினமாய் தரிக்கும் தாங்க எல்லாத்தையும். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளித்தே பதனம். நீர் வந்து பதமாக்கம் குளிர்ந்து. அக்னி வந்து சுட்டு ஒட்டுவிக்கும். காற்று போட்டாலும்
கொள்கையான ஏற்க வேண்டும், கை மனம் வந்து ஏற்க வேண்டும். நிலையாக நிற்கிறது ஆகாயம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது. இதுல இந்த பிள்ளைக்கு இந்த பூமி அப்படிங்கிறதுக்கு 5 வேணும். அது ஒன்றுன்னா கடைசியில் ஆகாயத்துக்கு ஒன்றுதான் நிலத்தி இருக்கக்கூடியதா. ஆகாயத்துக்கு வாயு வந்தால் அதில் 2 குணம் இருக்கும். அடுத்தது தீன் வந்தால் 3 குணம் இருக்கும். அப்புறம் நீர் வந்து 4 குணம் இருக்கும். பூமிக்கு 5 குணங்கள் இருக்கும் அப்படின்னு. அப்ப பிருத்திவி அப்பு தேவி வாயு ஆகாயங்கிறதுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் அதுக்கு கடவுளாக இருக்கின்றார், அதிபதியாக இருக்கின்றார். அந்த பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருள் என்ன பண்ணது? பராசக்தி மூலமாக பரம்பொருளோடு பிரிக்க முடியாதபடி இருக்கிறது பராசக்தி. அந்த பராசக்தி மூலமாக இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரன் சதாசிவம் இவர்களை எல்லாம் ஆட்சி படைக்கிறது. இந்த பிரம்மாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தி பிராமின்னு சொல்றது, விஷ்ணுவுக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தி வைஷ்ணவி, ருத்ரனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தி ரௌத்ரி, மகேஸ்வரனுக்கு உள்ள இருக்கிற சக்தி மகேஸ்வரி, சதாசிவருக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தி மனோமணி அப்படின்னு. அந்த பராசக்தி தான். பராசக்தி அப்படி ஸ்டெப்டவுன் ஆகி இந்த 5 பேருக்கு உள்ள இருந்து இவர்களை இயக்கி இந்த 5 துறைகளை செய்கின்றது அப்படின்னு. அப்ப இந்த புண்ணியத்து தேவி வாயு ஆகாயங்கிறதுல இந்த பூமிக்கு 5 குணம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதுல வரும்பொழுது பிரம்மாங்கிறது படைத்த தொழிலை செய்கின்றார், விஷ்ணுங்கிறவர் காத்தல் தொழிலை செய்கின்றார். விஷ்ணுவிலிருந்து தோன்றினவன் தான் பிரம்மா. விஷ்ணுவனுடைய உண்டி கமலத்திலிருந்து வர. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த விஷ்ணுவுக்கு படைத்த தொழிலும் உண்டு, காத்தல் தொழிலும் உண்டு. அதே மாதிரி ருத்ரன் வரும்பொழுது அவர் 5 தொழில், அவர் 3 தொழிலுக்கும் அதிகாரம் உள்ளவர். அதே மாதிரி மகேஸ்வரன் அவர் மறைத்தல் தொழில், ஆக அவருக்கு 4 தொழில்களுக்கும் அதிகாரம் உண்டு. அதே மாதிரி சதாசிவர் அருள்பாலிக்கின்ற கடவுள், அவருக்கு இந்த 5 தொழிலும் செய்யக்கூடிய அதிகாரம். நம்ம சிதம்பரத்தில் சதாசிவர் தான் அவரை நடனம் அடைகின்றார் கைலாசத்திலிருந்து. அந்த நடனத்தில் சொல்லும் பொழுது படைத்தல், காத்தல், அழித்தல் இல்லையா? ஒவ்வொரு கையும் உடுக்கை இருக்கிறது படைத்தல், காத்தல்கிறது அபயகரம், அழித்தல்கிறது அக்னி வச்சிருக்கிற கை, மறைத்தல்கிறது ஊட்டிய கால், அருள்பாலிக்கிறது எழுந்த கால். அப்ப சதாசிவர் இந்த 5 தொழில்களும் செய்யறதுக்கு அதிகாரம் உடையவர் காட்டுகிறார். அதுதான் இங்க சொல்றார். அதனில் வெளியாகி ஒன்றுக்கும் முறையில் வரும். எப்படி பிரியாப்பு செய்வாயிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதாக இருந்து அந்த மனங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதே மாதிரி அயன் மொழியாம் இன்னே உண்மை சதாசிவர் ஆகி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவன வரையிலான எப்படி வருகின்றதோ அதே மாதிரி திரும்பி ஒடுக்குகிறது. எப்படி இயற்கையில வருதோ அதே மாதிரி திரும்பி ஒடுக்கும் என்று வருகின்றார். அடுத்தது நன்மையிலும் ஒரு அதனுக்கு ஏதுவாகி நானா லோகங்களாய் நாசோற்பத்தி நாசோற்பத்தி இருக்கிறார். பண்ணி வரும் அதனால் அனாதியாகி, அனாதினா ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, அனாதியாகி பலமாகி அணுக்கள் வரும் படப்படாகி எண்ணி வரும் மனநாச கண்மத்தால் இயக்கம் இயல்பினாய் மதிகரமாய் இருபயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாவை நேடி பொருந்தும். இது கர்மமலம் புகதமாக. இந்த கர்மமலம் இருக்கின்றது ஆணவம் கர்மம் மாயின்னு சொல்றோம் இல்லையா? இதில் கர்மங்கிறது என்னன்னா நன்மை தீமை. நாம் செய்கின்றது
நன்மையையும் செய்கின்றோம், தீங்கனையும் செய்கின்றோம். இந்த நன்மையை தீங்கனையினால தான் நமக்கு பாவ புண்ணியங்கள் வருது. நம்ம தெரிஞ்சும் செய்யணும், தெரியாமலும் செய்யணும். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்தாலும் அந்த பாவ புண்ணியங்கள் நமக்கு தருகின்றது. அதனால எவ்வளவோ உயிர் எண்ணற்ற உயிர்கள் இருக்கு. அந்த உயிர்கள் எல்லாம் இல்லையா பலமாகி அணுக்கள் வரும். அணுன்னா உயிர். அந்த அணுக்கள் உயிர் அனாதி. எப்படி இறைவன் ஆரம்பம் கிடையாது, முடிவும் இல்லாத இருக்கின்றாலும் அந்த மாதிரி உயிரும் அனாதி. பதி பசு பாசம் மூணுமே அனாதி. பதி பசு பாசம். பதிங்கிறது பேரறிவு, பசுங்கிறது சிற்றறிவு, பாசங்கிறது அறிவு இல்லாதது. மூணுமே அனாதி. திருமணரை அழகாக சொல்றார், பதியினை போல் பசுபாசம் அனாதி அப்படிங்கிறார். எப்படி பதி அனாதின்னு சொல்றோமோ அது மாதிரி பசு பாசம் மூணுமே அனாதியாக இருக்கின்றன. அனாதின்னு சொன்னால் என்று நான் அன்று என்று அந்த பரம்பரை இருக்கின்றது, மற்ற உயிரும் இருக்கின்றது, இந்த பாசமும் இருக்கின்றது அப்படின்னு. அப்படி அந்த பரம்பரை உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு செயல்படுகின்றார். இந்த உயிர்களுக்கு பக்குவம் வரும் வரையிலும் இன்ப துன்பங்களை கொடுத்து அவர் அருந்தார். இதை நாம் உணர வேண்டும். இந்த உயிர்கள் இதை உணரும். அறிவுக்கு அறிவாக இருந்து அவன் தான் நமக்கு செய்கிறான் என்ற உணர வேண்டும். அப்படி இந்த பல உயிர்களில் ஏதோ ஒரு சில உயிர்கள் தான் இறைவன் நமக்கு உள்ளிருந்து உணர்த்துகிறான், அவன் தான் நமக்கு பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அப்ப பலவிதமாக பாவ புண்ணியங்கள் வருகின்றன. பலவிதமாக வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா நல்வினை தீவினை. அப்ப நல்வினை தீவினை வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா மனம், நாக்கு, காயம். மனசாரிய தீய எண்ணத்தை நினைச்சோம்னா பாவம், நல்ல எண்ணத்தை நினைச்சோம்னா புண்ணியம். நாக்கு மழை பேசுறோம், நல்லதை பேசினா புண்ணியம், கெட்டதை பேசினா பாவம். காயம் உடம்பு நம்ம செய்யறோம், ஒருத்தவங்க அடிக்கிறோம் அப்படின்னா பாவம். ஒருத்தவங்க காலில் விழுந்து வணங்குறோம் அப்படின்னா புண்ணியம், அவனுடைய புண்ணியம் நம்ம வணங்குறோம். அப்ப மனம் பார்த்து காரியங்களினாலே நாம் பாவ புண்ணியங்களை செய்கின்றோம். இந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாமல் நமக்கு என்ன வருது? இன்பம் வருது. நன்மை தீவினை, பாவ புண்ணியம், இன்பம், இந்த மனிதன் இருக்குது. அதனால இதுதான் கர்மம். ஆணவம், கர்மம், மாயை. அப்ப கர்மம் அப்படிங்கிறது நாம் செய்கின்ற செயல். நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமோ அப்படிங்கிற செயல் தான் காரணம். அதுக்காக கண்ணனி திருவிதம் மஞ்சாதி ஆயு போக கடன் அதியன வரும் மூன்றும் உயிர் ஒன்றில் கலத்தல் தொன்மையது ஊர் அருந்தது உணர்வு ஆகாதாம் தொடர்ந்து அடைவு அடையாதே தோன்றும் மாறி தன்மையது தெய்வீக முற்பௌதிகம் ஆன்மீகமாம் பகையில் உறும் அசேதன சேதன தாரும் தாரும் நன்மையோடு தீமை தந்த சேதனுக்கு இவன் ஊன் நாளில் அதன் உள் வினையாய் நன்றும் தானே. அப்ப இந்த பாவ புண்ணியங்கள் நமக்கு வருகின்றன. இது 3 விதமாக வருகிறது அப்படிங்கிறார். நம் ஜாதி, ஆயு, பாகம். நல்ல ஜாதி, நல்ல இடத்துல பிறக்கிறது. ஆயுள் அப்படின்னா வாழ்நாள், நீண்ட வாழ்நாள் இருந்ததுனா தானே நீண்ட நன்மை தீமைகள் லாபம். அது மாதிரி போக கடன் அப்படிங்கிறது நாம் நுகர்வது, அனுபவிக்கிறது. ஆக இந்த கர்மம் அப்படிங்கிறது 3 விதமாக வருகின்றது. நல்ல ஜாதி,
ஒரு திருடன் குளத்தில் போய் ஒருத்தன் பிறக்கிறான்னு சொன்னான், அவன் திருடுற தொழில் தானே செஞ்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா? நல்ல ஒரு பூஜை புனஸ்காரமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் போய் பிறக்கிறான்னு சொன்னால் அவன் பூஜை புனஸ்காரங்களெல்லாம் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு. ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரை சூழ்நிலை அப்படின்னு. சில சமயங்களில் நல்ல பரம்பரையில் வந்து கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேற ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஒரு அரசன் குடத்தில் ஒரு பிறகுனா வேடர் குடத்தில் போய் வளர்றான்னா பரம்பரை நல்ல பரம்பரை தான், ஆனால் சூழ்நிலை மாறி போயிடுது. ரெண்டும் ஒன்றா வரும், ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் செய்கின்ற நன்மை தீமைகளுக்கு இல்லையா பரம்பரையும் ஒரு காரணம், சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இதில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல தான் நமக்கு அது வருது, இன்ப துன்பங்கள் வருது. ஆனால் அது நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு அந்த தொடர்பில் முன்பின் மாறியும் வருமா? முன்னாடி செய்த புண்ணியம் பின்னாடி செய்த புண்ணியங்கிறது பின்னாடி செய்தது முன்னாடியும் முன்னாடி செய்த பின்னாடியும் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. இந்த நன்மை தீமைகள் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் நிறையா ஸ்டோர் ரூமில் நிறையா இருக்குது. கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அந்த கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வந்ததை நம்ம இங்கே அனுபவிக்கின்றோம். அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இன்ப துன்பங்கள் நமக்கு எப்படி வருதுன்னு சொன்னால் 3 விதமாக வருகிறது. தெய்வீகமாக வரும், ஆன்மீகமாக வரும், பௌதீகமாக வரும். தெய்வத்தின் மூலமாக வரும், தெய்வம் பேரறிவு. ஆன்மீகம் ஆன்மாக்கள் மூலமாக வரும், அது சிற்றறிவு. பௌதீகம் சொல்வது அறிவில்லாது. ஆக அறிவிலாமையும் அறிவு இல்லாதனாலையும் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. அதனால தீமைவது சேதனுக்கு இவன் ஓன் நாடு அப்படின்னு. சேதனம் அசேதனம் சொல்றாங்க. அறிவு உள்ளது, அறிவு இல்லாதது இல்லையா? அகையில் உறும் அசேதன சேதனத்தாலும் உயிர் உள்ளதாலும் உயிர் இல்லாதனாலும் அறிவு உள்ளதாலும் அறிவு இல்லாதனாலும் நமக்கு அந்த இன்ப துன்பங்கள் வருகின்றன அப்படின்னு பண்ணியிருக்கிறார். மேலைக்கு வறுவினை ஏது எண்ணன் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி அவ்வினையும் எல்லாம் மூலத்த வினை பயிர்வான் எண்ணல் நாம் மேல் முற்றியதன் பயன் உனக்கு முளைக்கும் என்பர். நாளத்து வினைகள் இரு திறமாக குந்தி நன்னாத வினை நணுகும் வினை என ஒன்று இரண்டாய் ஏறத்தான் இதம் அகிதம் நாம் இதனால் வழுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்று. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம். தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அந்த பாவ புண்ணியங்கள் நமக்கு வரும். அந்த பாவ புண்ணியங்களுக்கு இன்ப துன்பங்கள் நமக்கு வரதான் செய்யும் அப்படின்னு. ஆக அந்த ஸ்டோர் ரூமில் நிறைய இருக்குது. அந்த பாவ புண்ணியங்களை கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். பிராரத்தம்னு சொல்கிறோம். சஞ்சிதம்ங்கிறது ஸ்டோர் ரூமில் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வரோம். ஆகாமியம் அப்படிங்கிறது இங்கே அனுபவிக்கும் போது மேற்கொண்டு நன்மை தீமைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலைக்கு வருவினை அது ஆகாமியம் சொல்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு வந்து நன்மை தீமைகளை இங்கே நம்ம அனுபவிக்கிறோம். இங்கே அதை அனுபவிக்கும் பொழுது நன்மை தீமைகள் செய்கிறதுனால அந்த பாவமணிகள் மேற்கொண்டு அந்த சோர்வுக்கு போகிறது. அப்போ இறைவனையே நினைச்சிட்டு செஞ்சோம்னா மேற்கொண்டு போகாது. இறைவனையே நினைத்து கொண்டு நன்மனை தீவினைகள் நாம் செய்கிறோமையானால் தன்முனைப்பு இல்லாமல் யான் எனதுங்கிறது இல்லாமல் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவனுடைய சொன்னோம்னா மேற்கொண்டு போகாது. அந்த பக்கம் வரணும். எடுத்துட்டு வந்ததை அனுபவித்து தீர்க்க போகிறோம். அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிறது காலியாகணும்னா இறைவனை புகழணும். இறைவனை புகழ்ந்தால் இந்த பக்குவ நிலை வரும். ஒரு அன்பர் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பெருமையே பேசிக்கொண்டிருக்கிறது தான் அன்பர். பேசிக்கோம்னு சொல்கிறோம்ல. இறைவனுடைய அடியார் என்ன செய்யணும்னு சொன்னால் இறைவனுடைய புகழையே பேசிக்கொண்டு
தன்னுடைய புகழை பேசிட்டு இருக்கிறார். அது ஆணவம். யான் எனது அப்படின்னு இருந்ததுன்னா அது ஆணவம், அஞ்ஞானம். அஞ்ஞானி என்ன செய்வான்? தன்னுடைய புகழையே பேசிக்கொண்டிருப்பான். ஞானி என்ன செய்வான்? இறைவனுடைய புகழையே பேசிக்கொண்டிருப்பான். அப்ப இறைவனுடைய புகழையே பேசிக்கொண்டு இறைவனையே நினைத்து கொண்டு இருந்தான்னா சோகம் காரியாகும், சஞ்சிதம் காரியாகும். இதுதான் வள்ளுவர் அழகா சொல்றான், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் உழப்பறிந்தார். இருள் சேர், இருள்னா அறியாமை. ஆமாம், நான் தான் செஞ்சேன், எல்லாம் அவன் செய்யலாம், நான் தான் செஞ்சேன் என்னதுங்கிற அந்த அறியாமை. இருள் சேர் இருவினை, இருவினைனா நன்மை சேரா, அது ஒன்று சேரா. நீ என்ன செய்யணும்? இறைவன் பொருள் சேர் உழப்பறிந்தார். இறைவனுடைய புகழையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும், இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்க. இறைவனையே நினைத்துக் கொண்டு நீ எல்லாவற்றையும் செய்தால் ஆகாமியம் மேற்கொண்டு போகாது. இறைவனுடைய புகழையே நீ பேசிக்கொண்டு மூலமந்திரம் செய்கிறது, இறைவனுடைய புகழையே நீ பேசிக்கொண்டு இருந்தால் ஸ்டோரும் காரியாகும், சஞ்சிதம் காரியாகும். அதனால ஞானத்து வினைகள் இரு திறனாகும் குந்தி நன்னாத வினை நன்னுக்கும் வினை என ஒன்று. நான் தான் செஞ்சேன் என்னதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பிரச்சனை. அந்த நினைப்பு இல்லாமல் பாவம் நீங்கள் செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? நான் தான் செஞ்சேன் என்னதுங்கிற நினைவோடு செய்யறது. அது இல்லாமல் நம்ம ஏதோ போகிறோம், நமக்கு தெரியாமே காலில் ஒரு பூச்சி பட்டு இறக்குது அப்படின்னா இல்லையா, நம்ம தெரியாமல் செய்யறது. ஆனால் இறைவனையே நினைத்து கொண்டு நீங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்தாலும் அந்த பாவ புண்ணியங்கள் உங்களுக்கு வராது. அதுதான் இரண்டாய் வேலத்தான் இதம் அகிதம். இதம் அகிதம், இதம்னா நமக்கு இன்பம், அகிதம்னா துன்பம். அதனால நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இதனால தான் வருது, நன்மைனை தீவினையினால தான் வருது. இந்த நன்மைனை தீவினை நாம் தெரிந்தும் செய்கின்றோம், தெரியாமலும் செய்கின்றோம். ஆனால் எப்படி செய்யணும்? இறைவனையே நினைத்துக்கொள். இறைவனையே நினைத்துக்கொண்டு செய்யணும்னா அவன் மீது அன்பு இருக்கும். அவன் மீது அன்பு இருந்தானா இறைவனையே நினைத்துக்கொண்டு நாம் செய்வோம். இறைவன் மீது அன்பு எப்பொழுது வரும்னு சொன்னால் அவன் நமக்கு செய்கின்ற உதவியே நாம் இந்த உடம்பை கொடுத்தது அவன் தான், அறிவுக்கு அறிவாக இருக்க அவன் தான் விளக்குகின்றான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் தான் அவன் மீது அன்பு வரும். அந்த அன்பு விட்டு விட்டு செலுத்துகின்ற அன்பு இல்லாமல் அயரா அன்பின் அருங்கடல் செலுத்தும். அயரா அன்பின் அருங்கடல், அருங்கடல் அப்படின்னு சொன்னால் அவருடைய திருவிடினாலே யான் எனது அற்ற இடம். அயரா அன்பு, அந்த அயரா அன்பு இருந்தால்தான் அந்த திருவடியை அடையலாம். திருவடின்னு சொன்னால் யான் எனது ஒன்று அற நின்றது அறியாம். உமாபேசாச்சாரியர் சொல்றார், உண்மை நெறிகள். திருவடின்னு வந்தால் நம்ம மறக்கூடாது. யான் எனது அற்ற இடம். அப்போ யான் எனது அற்ற இடம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அயரா அன்பு. அயரா அன்பின் அருங்கடல் செல்வி. உற்ற தொழில் நினை உரையும் இருவினையும் விடலாம். தொழில் நினை உரை அப்படிங்கிறது வாக்கு பாதம் பாணி அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த வாக்குகளுக்கு இந்த பேசுறது, மனம் வாக்கு காயம்னு சொல்ல முடியாது. மனம் நினைக்கிறது, நல்லதையே நினைக்கணும். வாக்கு நல்லதையே பேசணும். காயம் இந்த உடம்பு நல்லதையே செய்யணும். அதான் தொழில்ங்கிறது காயம், நினைக்கிறது மனம். உரைன்னு சொன்னால் வாயால் பேச. மனம் வாக்கு காயம், இந்த மூன்று வகையிலும் நம்ம நல்லதையே தான் செய்யணும். நம்ம நல்லது செய்தால் புண்ணியம் வரும், கெட்டது செஞ்சால் பாவம் வரும். இருவினையும் உள்ளலாம். இந்த மூன்று விதமாக தான் வரும். மனம் வாக்கு காயங்களினாலே வருகிறது. ஒன்று ஒன்றால் அறியாது. இந்த ஒன்று ஒன்றால் அறியாது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு 500 ரூபாய்க்கு பொருளை வாங்குறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் நமக்கு ஒரு 1000 ரூபா கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. 500 ரூபாய்க்கு பொருளை வாங்கியாச்சு, இன்னும் 500 ரூபா தான் நீ தரணும், 500 ரூபாய்க்கு பொருள் கேட்கணும் இல்லையா? கழிச்சுட்டு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கழிக்க முடியாது. நான் ஒரு 500 ரூபா நோட்டை கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கினோம்னா பாக்கி 400 தானே, 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 100 ரூபா சாமான் கொடுத்துட்டாரு, பாக்கி 400 தானேன்னு இப்படி கழிக்க முடியாதான்? நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களை
நான் பாவம் நிறையா செஞ்சு புண்ணியம் கம்மியாக செஞ்சுருக்கேன்னா அந்த பாவத்திலேருந்து புண்ணியத்தை கழிச்சுட்டு வெறும் துன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறதுங்கிற மாதிரி வராது. நீங்கள் பாவத்தை செஞ்சீங்கன்னா துன்பத்தை அனுபவிக்கணும், புண்ணியத்தை செஞ்சீங்கன்னா இன்பத்தை அனுபவிக்கணும். கழிக்கிற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். ஒன்று ஒன்றால் அழியாது, ஊன் ஒழியாது உன்னின் மற்றவற்றின் ஒரு வினைக்கு ஓர் வினையால் வீடு வைதிக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கடினம். இது விலையால் ஏற்கும் தாண்மையும் ஆம் பண்ணாது. விலையால பிஸ்னஸ் மாதிரி கணக்கப்படக்கூடாது. பண்ணாதும் பறிக்கும் முன்னம் சொல் தரு நூல் வழியின் வரின் மிகுதி சோறும் சோறாது அங்கு அது மேலே தொடர்ச்சியானை. அப்போ வியாபாரம் மாதிரி இந்த பாவப்பணிகளை கழிக்க முடியாது. ஆனால் இந்த வேத ஆகமங்களில் கூறப்பட்ட அந்த நூலில் பரிகாரம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி செய்தால் பாவம் போய்விடும். மற்றபடி நன்மை தீமைகள்லேருந்து கழிக்கிறது கிடையாது, வியாபாரம் மாதிரி கிடையாது. ஆனால் எதில் போகும் அது இந்த நூலில் சொல்லியிருக்கு இல்லையா, அதன் மூலமாக நாம் செய்தால் அந்த பாவங்கள் போய்விடும். பரிகாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு உதாரணம் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயருடைய விதி வழி 16 வயசு தான் போது பண்ணுறார், என்றும் 16 கொடுக்குறார். அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு சொன்னால் சிவ பூஜை பண்ணணும், சிவலிங்க பூஜை பண்ணால். ஏன்னா நமக்கு மார்க்கண்டேயர் சொல்லிக் கொடுத்த இது அதுதானே. யமனுக்கு யமனாக ஆயினார் சிவபெருமான். அதனால் அவர் செய்த வினைப்படி 16 வயசு தான் விதி. இவர் உடனே தெரிஞ்ச உடனே சிவலிங்க பூஜை பண்ணுறார், என்றும் 16 கொடுக்குறார். அப்போ அந்த வேத ஆகமங்களில் சொல்லக்கூடிய அந்த விதிகளின்படி நீங்கள் செய்தால் அது கழியும். நீங்கள் செய்கிறத பொறுத்து இருக்கு. கொஞ்சமாக கழிச்சதுன்னா மீதிக்கு மறுபடியும் பிறவிக்கு வரும். முழுசாக கழிச்சிருச்சுன்னா சிவலோக பதவிக்கு போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம்னா சத்யவான் சார். சாவித்திரி சத்யவான் மீது அன்பாக இருக்கிறார். உடனே அரசன் ஜாதகம்லாம் பார்க்குறான், அவனுக்கு ஆயுள் குறைவு வேணான்னு சொல்கிறான். கேட்கல சாவித்திரி. அவனை தான் நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு பிடிவாதமாக இருக்கேன். என்ன செய்யறதுன்னு ஆலோசனை பண்ணுறான். அப்போ பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, குத்து விளக்கு பூஜை பண்ணால் ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உடனே குத்து விளக்கு பூஜை பண்ணுறாங்க. தினந்தோறும் குத்து விளக்கு பூஜை பண்ணணும். அதனால தான் கடைசியில் அவன் நாடுகளெல்லாம் போய் காட்டில் வாடுற மாதிரி ஆகிடுது. அன்னைக்கு தான் அந்த ஜாதகத்தில் கணித்தபடி அன்னைக்கு தான் அவனுடைய உயிர் போகும். அதனால் இவ்வளோ கூட வர காட்டில். அதே மாதிரி யமன் வரான். இவன் கண்ணுக்கு தெரியும் யமன் வரான். எதனால்? குத்து விளக்கு பூஜை பண்ணலாம். அதனால தான் பெண்கள் குத்து விளக்கு பூஜை பண்ணணும். குத்து விளக்கு பூஜை பண்ணால் மாங்கல்ய பாக்கியம் இருக்கும். குத்து விளக்குன்றது 5 முகம், 5 முகத்தையும் ஏற்றி பூஜை பண்ணணும். ஏன்னா சதாசிவருக்கு 5 முகம். அவர் தான் அருள் பாலிக்கின்ற கடவுள். அதனால் பெண்கள் குத்து விளக்கு பூஜை செய்தால் மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு அந்த சாதித்தறி வரலாம். யமன் வர்றதுக்கு தெரியும். உடனே நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணால் அவங்க கேட்குறத கொடுக்கணும்னு விதி. உடனே யமன் கேட்கலாம், என்ன வர வேணும்? இந்த புருஷனை தவிர வேற கேட்கும். நான் சொல்கிற கண்டிஷன், புருஷனை கூட புருஷனுடைய உயிரை கொடுன்னு கேட்கக்கூடாதுன்னு இருக்கா. அவரோட மாமனார் மாமியாருக்கு கண்ணு தெரியாது, வயசாகி கண்ணு தெரியாமல் அவர்களுக்கு கண்ணு தெரியணும்னு கேட்குறான். முதல் எடுத்த உடனே கேட்குற வரணும். சரி கொடுத்தேன். மறுபடியும் நமஸ்காரம் பின்னாடியே வர உயிரை எடுத்துட்டு போனால் பின்னாடியே மறுபடியும் அதான் சொல்கிறார், புருஷனுடைய உயிரை தவிர வேற இழந்த நாடு நாட்டை இழந்த நாடு வேணும். சரி கொடுத்தேன் அப்படின்னு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறேன். என்ன வேணும்? உயிரை தவிர வேற கேள்வி. வாரிசு வேணும். கொடுத்தேன் அப்படின்னு. வாரிசு வேணும்னா புருஷன் வேணுங்க.
அப்படின்னா அவன் என்ன செய்ய தெரியாமல் உயிரை கொடுத்துட்டு போயிடறான். ஆக அந்த விதியை வெல்லணும், விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அந்த பரிகாரங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மேலான நூல்களில் சொல்லியிருக்காங்க. அதை செய்தால் அது வெல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று திருவாரூர் புராணத்தில் அந்த அரசன் என்ன செய்யலாம், வேட்டையாட போகிறான். காட்டில் வேட்டையிட்டு இருக்கும்போது ஒரு மிருகத்தை தொடர்ந்து பாரு, ரொம்ப தூரம் போக வேண்டிய ஆயிடுச்சு. படைகளெல்லாம் பிரிந்து தனியாக போகிறான். அப்போ அவனுக்கு மயக்கம் வந்தோடனே அந்த குதிரை அப்படியே கீழே படுத்துறது. இவன் அந்த குதிரை மேலே அப்படியே சரிந்து மயங்கி கண்ணு இழுக்குது. அப்போ ஒரு 4 பேர் வருது இவனை சாப்பிட்றது. அப்போ அவன் சொன்னான் அந்த 4 பேர்கிட்ட, நான் இந்த நாட்டுடைய அரசன். அது சொல்லுது, நீ அரசனா இருந்தா எங்களுக்கு பசிக்குது. இந்த கோயிலெல்லாம் பலி எடுக்கிறாங்களே, இங்கெல்லாம் போய் சாப்பிடலாம்ல. அங்கே பைரவர் இவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறார். பைரவர் தானே காத்தல் கடவுள், கோயில் பக்கமே நாங்கள் போக முடியாது அப்படின்னு பொண்ணே அவன் சொல்கிறான். ஏன் இப்படி பேயாலே நீங்கள் இந்த பேயிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா என்ன வழி சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு. உடனே அது சொல்லுது, எங்களுக்கு அந்த பித்திரு காரியம் செய்வாங்க இல்லையா, அதை செய்யலை, அதனால நாங்கள் பேயாக அழைக்கிறோம். கர்ம காரியங்கள் பண்ணணும் இல்லையா, என்னுடைய வாரிசுகள் அதை செய்யாமல் இருக்காங்க, அதனால தான் நாங்கள் பேயாக அழைக்கின்றோம். நீ காசிக்கு போய் கரையில் எங்களுக்காக கர்ம காரியம் பண்ணினா எங்களுக்கு பேய் உருவம் நீங்கிடும் அப்படின்னு. சரி, நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிறார். அந்த 4 பேய் பழி. அதுக்குள்ள அந்த படை வீரர்கள்லாம் அரசனை தேடிக்கொண்டு வந்து விடுகிறார்கள். வந்து அரண்மனைக்கு போயிடுறான். உடனே அதே மாதிரி காசிக்கு போய் கரையில் போய் அந்த 4 பேய்களுக்காக இந்த கர்மகாரியம் பிண்டங்கள்லாம் போட்டுப்பாங்க. மறுபடியும் திருப்பி அரண்மனையில் வந்து இரவு படுத்திருக்கிறான். அப்போ ஒரே ஒரு பேய் மட்டும் வருது. அந்த 3 பேய் நல்ல கரைக்கு போயிடுச்சு. ஒரு பேய் மட்டும் பேய் உருவத்தோட இருக்கு. இன்னும் கேட்குறேன், ஏன் நீ இன்னும் பேய் உருவமாக இருக்கா, நான் தான் செஞ்சுட்டேனே அப்படின்னு. நான் நன்றி மறந்த பாவத்தை செய்து விட்டேன். என் நன்றி வந்தாருக்கும் வெய்வொண்டாம் வெய்வில்லை, செய் நன்றி மட்டமாக இருக்குன்னு சொல்லுவார். நன்றி மறந்த இந்த பாவம் போகும், அதனால என்னுடைய பாவம் போகவில்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ அவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னா. இந்த திருவாரூர் பக்கத்தில் கரைன்னு இருக்கு, அதில் நீ குடிச்சிங்கன்னா அந்த பாவமும் போயிடும் அப்படின்னு. இந்த திருவாரூர் புராணத்தில் அதை செய்யணும். இன்னைக்கு அது கரைன்னு பேசுவாங்க, கேக்கரைன்னு பேர். இன்னைக்கு கேக்கரைன்னு மிஸ்டே போதும், கேக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மறுநாள் அவன் அந்த கேக்கரையில் போய் கொடுத்து அதுவும் ஒரு நல்ல நிலைக்கு போய்விடுகின்றது. ஆக இந்த பரிகாரங்கள் என்று நம்ம செய்யணும்னு சொன்னால் அதுதான் இந்த தீவினையிலிருந்து விடுபடுவதற்கு வழி. நாம் செய்கின்ற பரிகாரத்தை பொறுத்து இருக்கின்றது. முழுவதும் போயிடுச்சுனாக்கா அப்போ தீவினையே கிடையாது. அப்போ தேவலோகத்தில் போய் இன்பத்தை அனுபவிக்கலாம். அப்புறம் மேலே ப்ரமோஷனில் சிவலோகத்தில் போய் பேரின்பத்தை அனுபவிக்கலாம். அது முழுவதும் கழியாமல் ஏதாவது கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா மறுபடியும் பிறவிக்கு வர வேண்டியிருக்கும். அதான் சொல்கிறாங்க, சொல்தரு நூல் வழி. இந்த நூலில் என்ன சொல்லியிருக்கு, அந்த மாதிரி வழியன் வரின் மிகுதி சோறும் சோறானது அங்கு அது மேலை தொடர்ச்சியா. அந்த இதெல்லாம் தீர்ந்து போயிடும். அப்படி தீராமல் கொஞ்சம் இருந்ததுனாக்கா மறுபடியும் இந்த பிறவிக்கு வந்து மறுபடியும் அதை செய்ய வேண்டி வரும் அப்படின்னு. அடுத்தது, மோகம் மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று முயங்கி நின்று பாக மிக உதவு திரோதாயி ஒன்று பகர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று தேகம் உரு கரணமோடு புவன போக செயலாறும் மாயேய திரட்சி ஒன்று என்று
ஆக மலம் 5 என்பர், 5ம் மாறாது அருள் என்பது அறிவு என்பர் அறிந்து போவதே. நம்ம வழக்கமாக சொல்றது ஆணவம் கண்ணும் மாயின்னு 3 மலங்கள் தான் சொல்லுவோம். 3 மலமாகவும் சொல்றது உண்டு, 5 மலமாகவும் சொல்றது உண்டு. ஆணவம் கண்ணும் மாயை. இந்த ஆணவம்ங்கிறது யான் எனது, நான் தான் செஞ்சேன் என்னது. கண்மங்கிறது நல்வினை தீவினை, நான் தான் செஞ்சேன் என்னதுன்னு அந்த எண்ணத்தோடு நாம் செய்யும் பொழுது நன்மை தீமைகளுக்கு பாவ புண்ணியங்கள் நமக்கு வரும். எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனுடையதுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா பாவ புண்ணியம் வராது. அப்போ பாவ புண்ணியம் வர்றதுக்கு காரணம் ஆணவம். ஆணவம் கர்மங்கிறது நன்மை தீமை. மாயை இல்லையா, அந்த மாயைங்கிறது 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்கள்ல 5 தத்துவங்கள் இல்லையா, அப்புறம் 7 தத்துவங்கள், அப்புறம் 24 தத்துவங்கள். இந்த 5 தத்துவங்கள் சிவ தத்துவம் இல்லையா, ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் சொல்லுவாங்க. 5 தத்துவங்கள். இந்த 5 தவிர பாக்கி இருக்கிறது 31 தத்துவங்கள். இந்த மாயையை 2ஆக பிரிக்கிறாங்க. மாயையும் பொதுவாக 36 தத்துவங்கள். அதை 2ஆக பிரிக்கும் பொழுது என்ன ஆயிடுது, அந்த 36ல் 5 + 31, இந்த 31 மாயைன்னு சொல்லிட்டு இந்த 5க்கு மட்டும் மாயேயம்னு பேர் வைக்கிறான். மாயைன்னு பொதுவாக சொன்னால் 36, அதை 5ஆக பிரிக்கும் போது என்ன செய்யறாங்க, அந்த 5 தத்துவத்துக்கு மாயேயம்னு பேர் வச்சு இந்த பாக்கி இருக்கிற 31க்கு மாயை. அப்போ இந்த ஆணவம் யான் எனது இருக்கிற போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த அம்பாள் மறைப்பு சக்தியாக செயல்படுவாள். அதுக்கு திரோதாயின்னு சொல்றோம். ஆக 5ஆக பிரிக்கிறாங்க. ஆணவம் கண்மம் மாயை என்ன பண்றாங்க, மாயை மாயேயம் திரோதாயி, அதான் சொல்றோம். ஆக மலம் 5 என்பர், 5ம் மாறாது. இந்த 5 விட்டு விலகணும், 3 மலங்களை விட்டு விலகணும் அப்படின்னு. இந்த ஆணவம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மூலமலம்னு சொல்றாரு. யான் எனதுங்கிற எண்ணத்தோட நாம் செய்யும் பொழுது தான் பாவ புண்ணியம் வருது. இந்த யான் எனது இல்லைன்னு சொல்லிட்டோம்னா பாவ புண்ணியங்கள் நமக்கு வரப்போறது கிடையாது. அப்போ பாவ புண்ணியம் நமக்கு வரலன்னு சொல்லிட்டா அப்போ அம்பாள் நமக்கு அருள் சக்தியாக செயல்படுவாள். யான் எனது இருக்கிற வரையில் என்ன ஆயிடும், அம்பாள் மறைப்பு சக்தியாக செயல்படுவாள். அதுதான் சொல்றார். அருள் என்பது அறிவு. எப்ப மாறணும், இந்த 5 மாறணும். இந்த 5 மாறணும், 5ம் மாறாது. இந்த 5 மாறல அப்படின்னு சொன்னா அருள் என்பது அறிவு என்றார். இந்த 5 விட்டு நாம் விலகினால்தான் அம்பாள் நமக்கு அருள் சக்தியாக செயல்படுவாள். திடீர்னு வராது இல்லையா. இந்த பக்குவங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான். இந்த ஆணவம் யான் எனதுங்கிறது திடீர்னு எப்பொழுதுமே அயரா அன்புன்னு சொல்கிறோம்ல, விட்டு விட்டு செலுத்துகின்ற அன்பு அயரா அன்பு. அது கொஞ்ச நாள் பக்குவம் ஆக ஆக தான் அந்த அயரா அன்பு வரும். அப்போ என்ன ஆகிடும், அந்த மறைப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அருள் சக்தியாக மாறுவாள். அப்போ இதுலேருந்து விலகணும். யான் எனதுங்கிறதுலேருந்து நாம் விலக வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தது அவத்தை இயல்புன்னு சொல்றோம். ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி 3 அவத்தை சொல்றோம். ஒற்றிடும் கேவல சகல சுத்தம் என உலக. இந்த அவத்தை 3 அவத்தை, கேவலம் சகலம் சுத்தம். அது இங்கு வரும் கலாதியோடு குறி உருவம் ஒன்று என்று மதம் அன்றி ஒன்றும் இல்லை எனும் இயல்பாய் ஆங்கு அறிவு அரிதாய் கருவி அணையா அதனால் இருள் மருவும் அதல் விடிபோல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த யாகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. அதாவது கேவலம் சகலம் சுத்தம். இப்போ நம்மலாம் சகலத்தில் இருக்கோம். இந்த உடம்பு இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா.
நான் இந்த உடம்பு மூலமாக தான் சொல்கிறேன், நீங்களும் இந்த உடம்பு மூலமாக தான். வேற ஒரு பள்ளி வேற ஒரு மிருகத்தில் இருந்தோம்னா இந்த உடம்பு மாயை தான். இந்த மாயை வந்து நம்மளை மறைக்கலை. இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆணவம் தான் மறைக்கின்றது, ஆணவம் தான் மறைப்பு தொழிலே செய்கின்றது. மாயைங்கிறது என்ன பண்ணுது? இந்த சூரியன் வர வரையிலும் இருட்டில் கையில் விளக்க வச்சுக்கிட்டு பொருளை பார்த்துக்கிட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாயை. இந்த உடம்புங்கிறது தான் நமக்கு விளக்கமாக சொல்லிக்கொண்டு இந்த உடம்பு. அப்போ மாயைங்கிறது வந்து மறைக்கிறது கிடையாது. இது நல்லா நிறைய பேர் இதில் குழம்புகிறாங்க. மாயை தான் மறைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆணவம் தான் மறைக்கிறது, அதுதான் இருட்டு. இருட்டு எல்லா பொருளையும் மறைக்கும், ஆனால் தன்னை காட்டும். ஆனால் ஆணவம் அப்படி கிடையாது. இறைவனையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. இருள் உருவம் காட்டும், இரண்டும் காட்டாது இது அப்படின்னு இமாம் சாச்சாரியார் சொல்றார். இருள் உருவம் எல்லாத்தையும் மறைக்கும், ஆனால் தன்னை காட்டும். இந்த ஆணவம் இருக்க அதை விட கொள்ளாது. இறைவனையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. இருள் உருவம் காட்டும், இரண்டும் காட்டாது இது அப்படின்னு இமாம் சாச்சாரியார். ஆக இந்த மாயைங்கிறது என்னன்னு சொன்னா, அதுவும் சொல்றாரு, வெடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்துடன். சூரியன் வர வரையிலும் விளக்க வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற மாதிரி, சூரியன் வந்துருச்சுன்னா அந்த விளக்கினோட வழி அடங்கி போயிடும். அந்த பரம்பொருளை மட்டும் அருள் பாலிச்சிட்டாருன்னு சொன்னா, அவர் வந்துட்டாருன்னு சொன்னா வேற இது அப்படியே அடங்கி போயிடும். வெடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கர்மத்து வரும் அப்படி. அதனால இந்த மாயைங்கிறது நமக்கு விளக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. அதனால இந்த உடம்புல நம்ம இருக்கும் பொழுது தான் இந்த ஞான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இறைவன் இந்த உயிரை ஒரு நல்ல, அதுவும் இந்த மனுஷ உடம்பு கொடுத்திருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய, நாம் பல பிறவிகளில் செய்த புண்ணியம் இந்த மனித உடம்பை நம்ம கொடுத்திருக்கிறார். இதை நினைச்சாலே அவர் மீது அன்பு வருமே இல்லையா? இந்த உடம்பை நமக்கு கொடுத்து இந்த மனித உடம்புல இருந்துக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு கத்திட்டு இல்லாமல் கடவுள் உண்டுங்கிற ஒரு கொள்கைக்கு வந்து இல்லையா, எவ்வளவோ சமயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் எடுத்து இந்த சைவ சமயத்தில் வர்றது சதாசிவர் அருள் பாலித்தது வேதாகமம், சிவன் செய்தது சைவம். அப்படி சதாசிவருக்கு மேலே பதவியே கிடையாது. அவர் தான் வேத ஆகமங்களை எல்லாம் அருள்பாலிக்கிற கடவுள். எப்படி அருள்பாலிக்கணும்னா வேத ஆகமங்கள் மூலமாக அருள்பாலிக்கிறார். அந்த சதாசிவர் செய்த சைவ நெறியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஜென்மங்களை செய்த புண்ணியம் நம்ம இந்த இதில் இருக்கின்றோம். அதனால இந்த சகலத்தில் நாம் இருக்கின்றோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் அப்படிங்கிறது இந்த பேரின்ப நிலைக்கு போகும். அந்த எல்லாம் இறைவனுடைய சிவம், எல்லாம் அவனுடையது, அவன் மீது அன்பு, அன்பே சிவம் அப்படிங்கிறாங்க. வாழ்க அன்புடன் இல்லையா? அன்போட வாழணும், சிவனோட வாழணும். நம்ம வாழும் பொழுது எப்படின்னா சிவன் மீது அன்பு செலுத்திக் கொண்டு வாழணும். அதனால வாழ்க அன்புடன், அன்பே சிவம் அப்படின்னு கைவிடலாம். அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம சுத்த நிலைக்கு போய்விடலாம். ஆக 3 இப்போ நம்ம இருக்கிறது சகலம், முக்தி நிலைங்கிறது ஒரு சுத்தம். கேவலம்ங்கிறது என்னன்னா, இந்த உடம்பு வரத்துக்கு முன்னாடி இந்த உயிர் ஆணவத்தோட 2.5 கலந்தது. முக்தி நிலையில சுத்தத்துல பரம்பொருளோட 2.5 கலக்கிறது. இந்த கேவலத்துல என்னன்னா ஆணவத்தோட. ஒரு இருட்டுல இந்த கண்ணு என்ன பண்ணுது? இருட்டோட கலந்து இருக்கு இல்லையா? இருட்டுல நம்ம போனோம்னா இந்த கண்ணு வந்து இருட்டை பார்க்கணும், இருட்டோட கலந்து இருக்கு, அதோட 2.5 கலந்த மாதிரி இருக்கு. அதுதான் ஆண்டு அறிவை அறிவு அரிதாய் அறிகறிவு அணையா அதனால் இருள் மருவும் அலர் வெடி போல். கண்ணு திறந்துதான் இருக்கு, இருட்டில் கண்ணு திறந்துதான் இருக்கு. ஆனால் அந்த கண்ணில் இது இல்லையா, எது பற்றி கொண்டு இருக்குன்னா இருட்டு கதை கொண்டு. அதே மாதிரி அந்த கேவலத்தில் ஆணவம் பற்றி கொண்டு. எப்படி கண் திறந்து இருந்தாலும் இருட்டு அதை பற்றி கொண்டு இருக்கின்றதோ அது போல இருள் மருமம் அதாவது வெடிபோல் அதுவாய் இல்லையா?
நீங்கும் வகையின்றி நித்த வியாபகம். இதே வியாபகமா இந்த இருட்டோட கலந்து முத்தி நிலையில பரம்பொருளோட கலந்த அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது இன்மை மலம் மாயை கண்மம் என்று இரண்டே இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன்புரிந்த இருவினையும். அதாவது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆணவமும் ஒன்று கிடையாது, வெறும் கர்மமும் மாயை தான், ஆணவமும் ஒரு மனமே இல்லைன்னு அது ஒரு குரூப் அதை சொல்றாங்க. இன்மை மரம், மரம் ஒன்று கிடையாது, ஆணவம் கிடையாது இல்லையா. மாயை கண்மம் என்று இரண்டே இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன்பிரிந்த இருவினையின் தன்மைகளால் எவர்களுக்கும் கணுகரத புவனம் சஞ்சிவன். எல்லா உயிருக்கும் அவங்க செஞ்ச பாவப்புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த தானே உடம்பு கரணங்கள் இந்த போனத்தை எல்லாம் கொடுக்குது சஞ்சிவன். இங்கு அதனாலே இரு பயனும் சார்ந்து கண்மம் எல்லாம் நேராதல். இந்த கண்மங்களை தான் பயிற்சின்னு சொன்னால் மறுப கடல் அருளால் எவனையும் கழித்திடும். அதனால் பின் மலமானவை அணுக பெருகு ஒளி முன்பு உள்ளதே பெற்றிடும் என்று இத்திரம் என் பேசுமாறு. மலம்னு ஒன்று கிடையாது, ஆணவங்கிறது கிடையாது. எல்லாம் இந்த கண்மம் மாயை ரெண்டு தான். எல்லா உயிர்களுக்கும் அந்த இன்ப துன்பங்கள் இருக்குது. அதுதான் இது இருக்குன்னா கடைசியில் அது முத்தி நிலை. இது ஆணவங்கிறதே ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க. அப்போ அந்த பதி அப்படிங்கிறது பேரறிவு, பசுங்கிறது சிற்றறிவு, பாசங்கிறது அறிவில்லாத. இப்போ அறிவில்லாத பொருள்கள் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அறிவில்லாத ஒரு பொருள், அந்த பொருள் மூலமாக நாம் சில விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சிற்றறிவு நமக்கு இருக்கு. அந்த பேரறிவு இறைவன் அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்த நாம் உணர்கிறது. இப்போ கண்ணால் பார்க்கணும்னா கண்ணுக்கு அறிவு கிடையாது. கண்ணோட அந்த உயிர் கூடிதான் பொருளை பார்க்கணும். அப்போ அறிவின் தான் இந்த கண்ணு காட்டல, கண் மூலமாக அந்த உயிர் பார்க்கணும். அப்போ காட்டுறது யாருன்னா அந்த இறைவன். இறைவன் இந்த உயிரினுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து கண் மூலமாக காட்டுகிறார். அப்போ காட்டுறது கண்ணு கிடையாது, கண்ணு அறிவில்லாதது. அறிவில்லாத கண் காட்டவில்லை. அப்போ அந்த உயிருக்கு எது காட்டுதுன்னு சொன்னால், உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த பேரறிவு தான் காட்டுகின்றது. சரி, அந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிருக்கு அறிவு, கண் குருடு ரத்தம் அவனுக்கு அறிய முடியலையே. இந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் அந்த உயிராக அறிய முடியவில்லை அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? அந்த உயிருக்கு இருக்குல்ல சிற்றறிவுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த சிற்றறிவு இருக்கும்போது ஏன் அறிய முடியல? அப்போ மறைப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு, அதுதான் ஆகும். பொருள் இல்லாத பொழுது, அறிவில்லாத பொருள் இல்லாத பொழுது அந்த உயிரினால் அறிய முடியவில்லையே. அங்கே மறைப்பு தொழிலை செய்யக்கூடியது எதுன்னு சொன்னால் அதுதான் ஆணவம். எப்படி பொருள்கள் மூலமாக அறிவுக்கு அறிவாக இருந்து இறைவன் விளக்குகின்றானோ, அதுபோல அந்த பொருள் இல்லாத பொழுது ஆணவம் தான் மறைக்கின்றது அப்படின்றார் அர்த்தம். மாயை முதல் என வினையின் பான்மை முதல் எனவே மண்ணு பனை விதை மரபின் மயங்கும் மதம் சொத்தது. அதாவது மாயை முதல் என வினையின் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லும்போது, கண்மம்னா நம்பினை தீவினை, மாயை மாயை நம்பினை தீவினை. இது ரெண்டுல எது முன்னாடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மரம் முன்னாடியா விதை முன்னாடியாங்கிற மாதிரிங்கிறார். மண்ணு பனை விதை மரபின், பனைமரம் முன்னாடியா விதை முன்னாடியா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி. மயங்கும்
மரம் சுத்தற்கு ஏயும் நெறி என்பது அதன் இயல்பையின் முக்தி என்பது முக்தினா என்ன? மற்ற இவை நிற்க இருங்கணாதி உணர் மேய பிணர் தன்னுருவும் விளங்காமை விளக்கும் வாய் மிகும் உலகம் தனில் என்னில் இவை விடுங்கால் உணர்வுள் தோயும் நெறி இலதாதல் அறியாமை என்னை சொல்லியதும் மலம் என்பர் புரிந்துள்ளோரே. அப்ப மாயை வினை அப்படின்னு சொல்றோம். எது முன்னாடி? கர்மம் முன்னாடியா மாயம் முன்னாடியா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியாது. மரம் விலையை போல அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஆணவம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கின்றது. அதுதான் மறைக்கின்றது. இந்த இருள் தன்னை காட்டுது, ஆணவம் தன்னையும் காட்டாமல், தன்னையும் காட்டாமல் இறைவனையும் காட்டாமல் அது மறைத்து கொண்டிருக்கின்றது. அதனால அந்த கருவி இல்லாத காலத்தில் இந்த மறைப்பு தொழிலை செய்யக்கூடியது இந்த ஆணவ மரத்தான். கருவி இருக்கும் பொழுது அந்த கருவி நமக்கு விளக்கவில்லை. நமக்கு இருக்கின்ற சிற்றறிவின் மூலமாக அறிவுக்கு அறிவாக அந்த பேரறிவில் தான் இருந்து நமக்கு விளக்குகின்றது அப்படிங்கிறத இதில் விளக்குகிறார். அடுத்தது அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நிறைந்த அறிவு அறியாமையினாலும் அருள் நிலமும் காலம் தன்னில் அவனே யாவுமாய் என்ற தொன்மை தாம் உணர்தலானும் உயிர் தான் என ஒன்று இலதாய் மண்ணியிடம் மதம் மாயை தன்மங்கள் மாறி வந்திடம் இங்கு இது வழுவாத அதனால் மனத்தால் உண்மறிய இருவருடைய ஒழிய மலம் உளது என்று உணர்வு அறிதான் அதன் உண்மை தெரிவறிதான். அப்ப இந்த ஆணவ மரம் இருக்கிற வரையிலும் அம்பாள் மறைப்பு சக்தியாக செயல்படுவார். ஆணவ மரம் குறையனா அம்பாள் அருள் சக்தியாக. அப்ப அருள் சக்தியா அம்பாள் மாறணும்னு சொன்னா இதெல்லாம் நம்ம நினைக்கணும். இந்த ஆணவ மரத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு, அதாவது யான் எனது இதனுடைய பலன் தான் நன்மை தீமை, அதுதான் பாவங்கள் அப்படிங்கிறத உணர்ந்து, அதாவது இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க. இருவினை ஒப்பு அப்படின்னா நன்மை தீமையை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. எல்லாம் அவன் செய்யணும் இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக, இன்பத்துக்காக விரும்ப மாட்டாரோ துன்பத்தை வெறுக்க மாட்டார். திருவள்ளுவரை சொல்றார், இன்பம் விளையான் இடும்பை இயல்பு என்றான் துன்பம் ஒருதல் இல்லை. அந்த மனப்பக்குவம் வரும். இன்பத்தை விரும்பக்கூடாது, துன்பத்தை வெறுக்கக்கூடாது. இந்த பக்குவம் எப்போ வரும்னா அவன் மீது அன்பு. எல்லாம் அவன் செயல், இன்ப துன்பங்கள்லாம் கொடுக்கறது அவன் தான். நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தகுந்த மாதிரி அவன் தான் நமக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்க இருக்க திடீர்னு வராது இல்லையா? அது வர வர என்ன ஆகும்னா அப்போ தான் அம்பாள் நமக்கு அருள் சக்தியாக மாறுவாள். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இருவினை ஒப்பு, அதுக்கடுத்து மதபரிவாகம், அதுக்கப்புறம் சத்திரிவாகம். இந்த 3 நிலை சொல்கிறாங்க. இருவினை ஒப்பு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலை வர வேண்டும். எல்லாம் இறைச்சைகள், எல்லாம் அவனிடத்துங்கிற எண்ணம் வரும்பொழுது தான் அது வரும். அது வந்துடுச்சுன்னு சொன்னால் தான் அடுத்தது மதபரிவாகம். மதம்னா ஆணவம். ஆணவம் பரிவாகம் ஆகிறதுன்னு சொன்னால் ஆணவனுடைய சக்தி குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சக்தி சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஆணவம் இருக்கும், அதனுடைய சக்தி இருக்காது. அதனால அனாதின்னு சொல்கிறாங்க இல்லையா? பதி பசு பாசம் 3மே அனாதி தான், 3மே அழியாது. அப்போ முக்தி நிலையில் என்ன ஆகும்னா ஆணவம் இருக்கும். அப்போ என்ன செய்யும்னா உண்மை விளக்கத்தில் சொல்கிறார், நீங்கள் அனாதின்னு சொன்னீங்களே பதி பசு பாசம்னு, அப்போ முக்தி நிலையில் அந்த பாசம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார், இன்பம் கொடுத்தல் இறை துய்த்தல் அணு. இன்பம் கொடுக்கறது இறைவன், அதை அனுபவிக்கிறது அணு. இதை விளைவித்தான் மனம். அப்போ இந்த ஆணவம் என்ன செய்யணும், இதை விளைவித்து தூண்டி கொண்டு இருக்கணும். எப்படி ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுற பொழுது மோளம் கட்டினா இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி
இன்பம் கொடுத்தல் இறை துய்த்தல் அணு இத்தை விளைவித்தன் மரம் அன்புடனே கட்டுப்படத்தான் அப்படிங்கிற. அதனால அந்த ஆணவ மரம் அதனுடைய சக்தி முழுக்க முழுக்க போயிருக்கும். அது போயிடுச்சுன்னு சொன்னாதான் அம்பாள் வந்து அருள் சக்தியாக மாறுவாள். அருள் சக்தியாக மாறி நமக்கு அந்த பேரின்ப நிலையை கொடுப்பாள் அப்படின்னு. புகழ் மதம் ஒழிதற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் அரண் அருளால் போதம் தீபம் சகலம் எல்லாம் உடனாய மாறு போதும் தரும் அருளை மதம் உயிர்கள் சாராமல் மறைக்கும். இந்த அருளை வந்து மதம் தான் மறைக்கும். இகழி வரும் இவை உணரில் இருள் வெளியான் தன்மை எய்தும் வகை தன் செய்தி இலங்கும் இருந்து பகர்வறிய உணர்வாகி ஒளியாய் உள்ள ஆண்மையினால் ஒரு நாதம் படரும் தானே. இந்த விந்து அப்படிங்கிறது, அதாவது இந்த 36 தத்துவங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த பரம்பொருள் பராசக்தி மூலமாக அருள் பாலிக்கிறார். இந்த பராசக்தி என்ன பண்ணுறது, இந்த உயிர்கள் எல்லாம் பேரின்பத்தை அடையணும்னு இச்சாசக்தியாக மாறும் விரும்புகிறார். உடனே சிவபெருமான் ஞானத்தை கொடுக்கிறார், ஞான சக்தியாக மாறும். அப்புறம் கிரியாசக்தி எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உடம்பு உலகம் எல்லாத்தையும் படைச்சி இந்த உயிர்களெல்லாம் பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த அருள் தான் என்ன பண்ணுறார், இந்த கருணை போன போகங்கள் எல்லாத்தையும் நமக்கு அவர் வந்து கொடுக்குறாங்க. அதனால அப்படி மேலேருந்து இருக்கிற அந்த பராசக்தி பரம்பொருள் பராசக்தி பறைசக்தியாக மாறி ஆதிசக்தியாக மாறி அதுக்கப்புறம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக மாறி அருள் சக்தியாக மாறி அப்புறம் வராங்க. அப்படி வரும்பொழுது தான் குடிலை அப்படின்னு வரும். 36 தத்துவங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா குடிலைன்னா ஓங்காரம். குடிலைக்கு அடுத்தது விந்து அப்படின்னா அதான் இங்கே சொல்கிறார், விந்துன்னு சொல்கிறார். அந்த விந்து அதுக்கப்புறம் தான் 5 தத்துவங்கள், அதுக்கப்புறம் 7 தத்துவங்கள், அப்புறம் 24 தத்துவங்கள். அப்போ இந்த 36 தத்துவங்களும் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தான் சொப்டம் அவரை மாதிரி இந்த உயிர்களுக்காக இங்கேருந்து இறங்கி வந்து விந்து அப்படிங்கிறத அவர் இலங்கும் விந்து பகர்வறிய உடலாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படலும் தானே. இந்த 36 தத்துவங்கள்ல கடைசி தத்துவம் நாதம், இதை சிவம்னு சொல்றது. அதான் இந்த விந்து. அதுக்கப்புறம் என்ன வருது, நாதம், அதான் சிவம். அப்புறம் சக்தி, அப்புறம் சதாசிவம், அப்புறம் ஈஸ்வரம், அப்படி சுத்த வித்தை அப்படின்னு ஒன்று ஒன்றா அப்படியே வர. அப்போ மேலிருந்து இங்கே வரும்பொழுது அதேமாதிரி திரும்பி நம்ம போகும்போது அதே மாதிரி தான். அங்கேயே நீங்கள் வரும்பொழுது எப்படி வருதோ அதே மாதிரி திரும்பி போகும்பொழுது 24 தத்துவங்களை விட்டுட்டு அப்புறம் 7 தத்துவங்களை விட்டுட்டு ஆசை இருந்ததுன்னா 24 தத்துவத்துக்கு போயிடும். ஆசையை விட்டுட்டோம்னா 24 தத்துவம் வராது, மேலே போயிடலாம், 5 தத்துவத்துக்கு போயிடலாம். ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம 24 தத்துவத்தில் போய் அவஸ்தைப்பட்டு போயிட்டோம். ஆசை போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த மேலே இருக்க 5 தத்துவத்துக்கு போயிடலாம். மேலே இருக்க 5 தத்துவம் என்னன்னா ஞானம் இயக்கம் 2 தான். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியில் இச்சை போயிடுது, அது கிரியையும் ஞானம் தான். சுத்த வித்தை ஞானமிகும். சுத்த வித்தைகள் ஞானம் அதிகமாக இருக்கும், இயக்கம் குறைவாக இருக்கும். ஈஸ்வரம் ஞானம் குறைவாக இருக்கும், இயக்கம் அதிகமாக. சுத்த வித்தை ஞானம் ஈஸ்வரன் தான் அர்த்தம் தொழில் அதிகமாக்கி ஒத்தை இவை சாதாக்கியம். சதாசிவம் சாதாக்கியம் அப்படிங்கிறது 2 சமமாக தான். அர்த்தநாரீஸ்வரன் சொல்லுங்க. சக்தி வந்து இயக்கமாகவே இருக்கும், சிவம் வந்து ஞானமாகவே. அப்போ இந்த 5 தத்துவங்கள் இதுதான்: சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம். இந்த சக்தி சிவம்ங்கிறது தான் சிவத்தை நாதம்னு சொல்கிறது. இது அபரநாதம்னு சொல்கிறது. 36 தத்துவங்கள் அந்த நாதம் தான் கடைசி, அதுக்கு அபரநாதம். அதுக்கு மேலே போகணும், 36 தத்துவங்கள் கிட்ட மேலே போனோம்னா அது பரநாதம்.
அப்புறம் மேலே போனோம்னா பராசக்தி பரம்பொருள் அப்படின்னு நம்ம அதுதான் இங்கே சொல்கிறார். ஒரு நாதம் பரவும் தான். அப்படி அந்த பரம்பொருள்லேருந்து இங்கேருந்து வரும் பொழுது இந்த குடிலைங்கிறது ஓங்காரம், அதுக்கப்புறம் விந்து. இந்த விந்து என்ன பண்ணுது? இந்த விந்துங்கிறது பரவிந்து. அதுக்கப்புறம் கீழே வரும் பொழுது நாதம்னா அபரநாதம், அப்புறம் நாதத்துக்கு அடுத்தது அபரவிந்து, நாதம் விந்து, அதை சிவம் சக்தின்னு சொல்லி அப்புறம் சதாசிவம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து அடைந்து வெண்ணமாய் வண்ணங்கள் தோறும் வரும் அடுவுபட ஒடுக்கி மயில் அண்டதனம் நேர் சிந்தை நினைவு புனர்வாகும் பைசந்தி உயிரில் சேர்ந்து வரும் அவை மரபும் உருவு எவையும் தெரிந்து முந்தியிடும் செவியல் உறாது உள் உணர்மாய் ஓசை முழங்கியிடும் மத்தினைதான் வைகரியல் உதானம் பந்தம் உறும் உயர் அணைந்து வந்த ஒளி செவியன்பால் அணைய நினைந்த பொருள் பகரும் தான். இந்த நாதம்னு சொன்னார் இல்லையா, நாதம்னா என்ன அர்த்தம்? சவுண்டுன்னு அர்த்தம். இந்த சவுண்டுங்கிறது எப்படின்னா வண்ணங்கள் தோறும், வண்ணம்னா அச்சரங்கள், 51 அச்சரங்கள் சொல்றோம். சான்ஸ்கிரிட்ல 51 அச்சரங்கள். நம்மள உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்தாக 30, 31. இதுதான் அச்சரங்கள்னு சொல்றோம், வண்ணம்னு சொல்றோம். அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கேட்குது இல்லையா? அப்ப இந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, இதை 4 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா சூட்சுமை, பைசைந்தி, மத்திமை, வைகரி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வைகரிங்கிறத நான் சொன்னா உங்களுக்கு கேட்கும். மத்திமை அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான், பத்தியார் கேட்காது. இதுதான் என்ன சொல்றாரு, இந்த வண்ணம் அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல சூட்சுமமா மூலாதாரத்திலிருந்து கிளம்புதான், அந்த சவுண்டு கிளம்புதான். மூலாதாரத்திலிருந்து இந்த பிராணவாயு, காற்று இல்லைன்னா, காற்று வெளியில் வரும்போது தானே சவுண்டே வருது, காற்று வெளியில் வரலன்னா சவுண்டு வராதுல்ல. அதோட சேர்ந்து அப்படியே அந்த தொப்புள் மூலாதாரத்திலேருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல சுளுத்தின்னு சொல்றது. இந்த இடத்துக்கு வரும் பொழுது அதான் பைசைந்திங்கிறது. சூட்சுமைங்கிறது மூலாதாரத்திலேருந்து கிளம்பி வரும்போது சூட்சுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பைசைந்தி அப்படிங்கிறது சுளுத்தின்னு பேர் இந்த இடத்துல வருது. அதே மாதிரி கண்டம், சொப்பனம்னு சொல்லுவாங்க, இந்த கண்டத்தில் வருது. அப்புறம் தான் வாய் மூலமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி வரும். அதனால் மூலாதாரத்தில் வரும் பொழுது அது சூட்சுமையாக இருக்குது. இந்த இடத்துல சுளுத்தியில் வரும் பொழுது அது பைசைந்தி. கண்டத்துக்கு வரும் பொழுது அது மத்திமை. உங்களுக்கு கேட்குற மாதிரி அது வரும் பொழுது அதுதான் வைகரி அப்படிங்கிறார். அப்போ வைகரிங்கிறது தான் இல்லையா, அணைய நினைந்த பொருள் பகரும் தானி, செவியின் தான் அணைய. நான் என்ன நினைக்கிறேனோ அது உங்களுக்கு வரும். இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களை நினைக்க வைக்கிறேன். நடுவில் ஒரு மொழி இல்லையா, சவுண்டு, அதுதான் இந்த அச்சரங்கள். இந்த அச்சரங்கள் மூலமாக நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களை நினைக்க வைக்கிறேன். அதுக்கு நடுவில் எனக்கு கருவியாக பயன்படுறது எது? இந்த அச்சரங்கள், இந்த நாதம். அப்படி நாதம்ன்றது ஒரு சவுண்ட். அடுத்தது இத்தகைமை இறையருளால் உயிர் அறிவுக்கு ஈடாக வாடாதே ஈர இரண்டால் உரைத்த வித்தை முதல் ஐவரான் விலங்கு ஞானம் மேவியிடும் என உரைப்பர். அசுத்தமாயை வைத்த கலைதான் மூலமரம் சிறிதே நீக்கி மருமும் வகை தெரிவிக்கும் வாயில்களின் பயனை புத்திதர வித்தை இடை என்று அறிவை உயிர்க்கு பொருந்தியிடும் வகை கொணரும் புனித சக்தி புணர்ந்தே. சக்தி புணர்ந்தே அம்பாள் வந்து நமக்கு இந்த 5ங்கிறது என்னன்னா நாதம், விந்து, முன்னாடியே சொன்னோம். ஞானமும் இயக்கமும்னா
கலந்து. அப்போ நாதமும் இயக்கமும் இந்த 5ஆக இருக்கு. சுத்தவித்து ஈஸ்வரம் சாராக்கியம் சக்தி சிவம் 5ஆக ஞானமும் இயக்கமும். அதுக்கப்புறம் தான் என்ன வருது? கலைங்கிறது. மற்ற 7 தத்துவத்தில் காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடம் மாயை சொல்கிறோம் இல்லையா? அதனால இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த உயிர் அறியணும். உயிருக்கு அறிவை விளக்குவதற்காக அம்பாள் தான் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. நீர் 2ஆல் உரைத்த வித்தை முதல் 5ஆன் விளங்கு ஞானம். ஈர் 2ஆல் ஞானமும் இயக்கமும் இதுதான் சுத்த வித்தை இல்லையா? ஈஸ்வரன் இதெல்லாம் இந்த ஞானம் இயக்கமும் ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று குறைவாக இருக்குன்னு அதை பற்றி வருது. ஞானம் நேரியதம் என உரைப்பர். அசுத்தமாயை வைத்த கலைதான் மூலம். அப்போ அசுத்தமாயை அப்படிங்கும்போது கலை வித்தை அராகம் புருடம் மாயை. இந்த அம்பாளுடைய கலையினாலே இயக்கம் தான். கலை அப்படின்னா இயக்கம். கலை வித்தைன்னா ஞானம். அராகம்னா ஆசை. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி கிராரம். இந்த ஆசை இருக்கிற வரையிலும் 24 தத்துவத்துக்கு இழுத்து போயிடும். ஆசை இல்லைன்னா என்ன ஆகிடும்? மேலே இருக்கிற சுத்த தத்துவத்துக்கு போயிடும். அப்போ காலம் நியதி வேலை செய்யாது. காலம் வேலை செய்யலைன்னா என்ன? என்றும் இளமை. என்றும் இளமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? யோக நிலையில் காலத்தை வெல்லுதல் காலகாலம் அப்படிங்கிறதுலாம் என்னன்னா ஆசை விடும். ஆசை இல்லைன்னு சொன்னால் அப்போ தான் மேல்நிலைக்கு போகலாம். ஆசை இருந்ததுன்னா கீழே வந்துடும். அதனால கலைதான் மூலமதம் சிறியே நீக்கி. அப்போ மூலமதம் ஆணவத்தை கொஞ்சமாக நீக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். அம்பாள் கொடுத்துருக்கா இல்லையா? கலை சிறிதே நீக்கி மருமம் வகை தெரிக்கும் வாயுகளின் பயனை புத்தி தர வித்தை இடை என்று அறிவை வித்தைனா ஞானம். இந்த கலை வித்தை இடை நின்று அறிவை உயிர்க்கு பொருந்தியிடும் வகை கொள்ளலாம். அப்போ கலை வித்தை அப்படிங்கிறது என்னன்னா இந்த அறிவை விளக்கத்துக்காக அந்த அம்பாள் இயங்கு சக்தியாக இருந்து இந்த ஞானத்தை விளக்கத்தை இருக்கிறார். புனித சக்தி குணந்து இந்த பராசக்தி தான் சத்வனாகி நமக்கு வந்து அருள் காலித்து இந்த கலைங்கிறது தான் இயங்கு சக்தி. இந்த வித்தை மூலமாக நமக்கு ஆணவத்தை குறைக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. பேசு அறிய அராகம்தான் கர்மத்துக்கு ஈடாது. அராகம்னா ஆசை. அராகம்னா என்ன? கர்மத்துக்கு ஈடாது. இந்த ஆசை தான் என்ன பண்ணுது? நல்வினை தீவினை பாவவினைக்கு காரணமாக பெற்ற அதனில் ஆசைதனை பெருகுவிக்கும் நியதி தேசமிகம் அரசர் தரும் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும் செய்கை போல இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடம் மாயும் சொல்கிறோம் இல்லையா? அதில் கலை வித்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நியதிங்கிறார். அராகங்கிறது ஆசை. ஆசையினால தான் நம்ம நல்வினை தீவினைகளை செய்யணும். நியதின்னு சொன்னால் யார் எதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறாரு. அதான் நியதி. ஒரு அரசன் வந்து என்ன பண்ணுறான்? தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்குறான். நல்லது செய்தவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்குறான், செல்வங்களை கொடுக்குறான், பரிசுகளை கொடுக்குறான் இல்லையா? இந்த மாதிரி இந்த அரசனுடைய இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. தேசம் வரும் தன் கண்மம் நிச்சயித்து நிறுத்தும் இந்த நியதிங்கிறது. நிகழ்காலம் கடிகாலம் எதிர்காலம். இந்த காலம் அப்படிங்கிறது என்னன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி காலம் வந்து 3ஆக இருக்கிறது. எதிர்காலம் என்றே ஓசதர வருங்காலம் எல்லை பலம் புதுமை உருவிக்கும் இறை சக்தி உடனாய் நின்று. இறைவனுடைய சக்தி நம்ம கூடவே இருந்து இந்த காலம் ஒரு இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோன்னா அதனுடைய எல்லை வரையும் அந்த இன்பம் அனுபவித்து முடிஞ்ச உடனே இல்லையா அந்த எல்லை, அதுக்கப்புறம் புதுமை, அடுத்தது புதுசாக வரும் எல்லை புதுமை, அது பலன், அதை அனுபவிக்கக்கூடிய அதனுடைய பலன் வரும். நம்ம எதை செய்கிறோமோ
அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாம் எதனாலன்னா சக்தி மூலமாக, அம்பாள் மூலமாக தான் இது எல்லாமே நமக்கு அறிவு விளங்குவதற்காக இது பண்ணுற. அடுத்தது ஐவகையால் ஒரு பயன்கள் நுகரவரும் காலம் அது குருட தத்துவம் என்று அறிந்திருந்தார். என்ற காலம், நியதி, கலை, வித்தை, அரணம், குருடன் சொல்றார். குருட தத்துவம் நிறைய பேர் இதில் குழப்பறாங்க. குருடங்கிறது தத்துவமே இல்லை, குருடங்கிறது உயிர், அதுக்கு சிற்றறிவு இருக்கு, தத்துவம் சொன்னால் அறிவு கிடையாது அப்படின்லாம் ஒரு குழப்பறாங்க. குருட தத்துவம், அந்த தத்துவத்தில் உயிர் இருக்கும் பொழுது அதை குருடன் அப்படின்னு சொல்றோம். குருட தத்துவத்தில் உயிர் இருக்கும்போது குருடன். 36வது தத்துவம் சிவ தத்துவம்னு சொல்றோம். சிவ தத்துவத்தில் அந்த உயிர் இருக்கும்போது சிவனாகவே. சிவ தத்துவங்கிறது அறிவில்லாதது. அந்த தத்துவத்தில் உயிர் இருக்கும் பொழுது அறிவாக சிவமாக இருக்கும். சீவன் சிவனாக ஆதல். இது என்ன 36 தத்துவத்தில். ஆனால் 36 தத்துவத்தை கடந்து போய் பரம்பொருளோட இணையும் பொழுதுதான் முக்கியம். 36 தத்துவத்தில் அந்த சதாசிவரோட இருக்கும் பொழுது ஞானமும் இயக்கமும் சமமாக இருக்கும். சதாசிவ தத்துவம், சாதாக்கியம், அந்த தத்துவத்தில் உயிர் இருக்கும் பொழுது, சிவங்கிற தத்துவத்தில் இருக்கும் பொழுது ஞானமயமாகவே இருக்கும். இந்த உடம்புல இருக்கும் அப்படியே ஞானமயமாக இருக்கும் பொழுது எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனுக்கு அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதனால இந்த உயிர் எங்க இருக்கின்றதோ அந்த பேர். அப்ப குருடங்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துல அந்த உயிர் இருந்து வருது. அதான் சொல்றாரு, ஐவகையாய் ஒரு பயன் நுகரவரும் அது குருட தத்துவம் என்று அறிந்திருந்தார். அறிந்தோம் நுகரவரும் ஒரு பயன்கள் இல்லையா? இந்த பயன்களை தான் உருவக்கூடிய வரல் தான் அதான் குருட தத்துவம். மெய்வகைய கலாசத்தியதனில் இதற்கும் சுத்தி நேடியிடம் வகைதானும் விரும்பியமோர் விளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோற்றுவிக்கும் சேர்வுபதி பிறக்கிருதி திரிகுணமும் அவைதான் குணத்தின் இவ்வகையில் சாப்தவித ராட்சச தாமத எம்புவர்கள் 1, 2 குணம் இயற்கை இயற்கை. அதாவது 3 குணம் இந்த புருட தத்துவத்தில் இருக்கும் பொழுது, புருட தத்துவத்தில் 7 தத்துவத்தில் இருக்கு. ஆசை வந்துருச்சுன்னா அப்போ 24 தத்துவத்தில். ஆசை வந்துருச்சுன்னா 3 குணம், சாத்வீகம், தாமசம், ஏன் ராட்சசம் அப்படின்னு. இதில் என்ன சொல்றார்? சாத்விக ராட்சச தாமதம் என்பவர்கள் 1, 2 குணம் இயற்கை. சாத்வீகம் அதிகமாக இருக்கும் பொழுது மற்ற ரெண்டும் கம்மியாக இருக்கும். 3 இருக்கும் எல்லாருக்குமே. எது அதிகமாக இருக்குங்கிறது, மற்றவருக்கு ராட்சசம் அதிகமாக இருக்கும், மற்ற ரெண்டும் கம்மியாக. மற்றவருக்கு தாமசம் அதிகமாக இருக்கும், மற்ற ரெண்டும் கம்மியாக. அந்த மாதிரி அப்ப 3 குணங்கள் எப்போ வருது, அது எப்போ வேலை செய்துச்சுன்னா ஆசை இருந்ததுனால. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கலாசக்திங்கிறார். நெய்வகை கலாசக்தி தனில் இலக்கும் சக்தி. இந்த 36 தத்துவங்களில் நம்ம விடுபடணும்னு சொன்னால் கலாசக்திங்கிறது தான். கலை தானே ஆரம்பம். இந்த 5 தத்துவங்களுக்கு அடுத்தது கீழே வரும் இல்லையா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடம், மாயம். அப்போ இந்த கலையிலிருந்து தான் வர்றது எல்லாமே. அப்போ கலாசக்தி அப்படின்னு சொன்னால் 31 தத்துவங்களும் சுத்தி ஆகும். ஆக 36 சுத்தி ஆகிடும். அது தீட்சையில் பண்ணுவாங்க. தீட்சையில் பண்ணும் பொழுது முதல் தீட்சை வாங்குறவங்களுக்கு மன சுத்தின்னு பேர், 2வது தீட்சை வாங்குறவங்களுக்கு மந்திர சுத்தின்னு பேர்,
மூணாவது தீட்சை, முதல் தீட்சை சமய தீட்சை, ரெண்டாவது விசேஷ தீட்சை, மூணாவது நிர்வாண தீட்சை. நிர்வாணம்னா நம்ம 36 தத்துவங்களை விட்டு உங்களை வெளியில் எடுத்துட்டாங்க, அதிலிருந்து விடுவிச்சிடுறது உங்களை. அதுதான் நிர்வாண தீட்சை அப்படிங்கிறது. நிர்வாண தீட்சையில் என்ன செய்வாங்க, முதல் நாள், நாளைக்கு தீட்சைன்னு சொன்னால் இன்னைக்கு முதல் நாள் சாயந்தரம் சில காரியங்கள் பண்ணுறாங்க. ஹோமம் பண்ணி இந்த முடியிலிருந்து ஒரு 10 மூலை கட்டி கீழே விடுறாங்க கால் வரையில். இந்த முட்டிக்கு நேரம் ஒரு முடிச்சு, மார்புக்கு நேரம் ஒரு முடிச்சு போடுறாங்க. இந்த மாதிரி 5 பாகமாக அதை பிரிச்சிருப்பாங்க. 5 பாகமாக பிரித்து அந்த ஹோமத்தில் வெட்டி வெட்டி போடுவாங்க. 5 பாகங்கிறது கலாசத்தின்னு பேர். கலைன்னு சொன்னால் நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. முதல் தீட்சையில் கொடுப்பாங்க. இந்த 5 மந்திரமும் கலா மந்திரம் 5ம் 11 மந்திரமும் கொடுப்பாங்க. இந்த 5 கலையும் சுத்தம் பண்ணுறது. இந்த 5 கலையில் 36 தத்துவங்களும் அடங்கியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி எப்படி 224 குணங்களும் இந்த 5ல் தான் அடங்கியிருக்கு. ஆக எல்லாமே இந்த 5ல் தான் அடங்கியிருக்கு. இந்த 5ஐயும் சுத்தி பண்ணுறது. என்ன பண்ணுவாங்க, ஹோமத்தில் பண்ணும் பொழுது இந்த கீழே அந்த முட்டி வரையிலும் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி கிளாம் 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 நிவர்த்திகளாக பட் அப்படின்னு அந்த அகிலியில் போடுவாங்க. அதை சுத்தி பண்ணுறாரு, நிவர்த்தி கலையை சுத்தி பண்ணுறாரு. அடுத்தது பிரதிஷ்டாங்களை ஓம் கிரீம் கிரீம் கிரீம், இது 4 தடவை சொல்லுவாங்க. பிரதிஷ்டாங்களை ஓம் பட் அது ஓம் குரோம் 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 வித்யாங்களை, அது 3 தடவை குரோம் 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 வித்யாங்களை ஓம் பட்டுன்னு சொல்லி அது கடைசியில் அந்த முடியோடு சேர்த்து வெட்டி அதில் சொல்லுவாங்க. ஓம் ஹவும் சாந்தி அதீதகளாய் ஓம் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் சுத்தியமாயிடும். இதுதான் கலாசத்தின்னு பேர். இது தீட்சையில் பண்ணக்கூடிய, அதாவது 3வது தீட்சையில் பண்ணக்கூடிய விஷயங்கள். 3வது தீட்சையில் இந்த கலைகளை எல்லாம் சுத்தம் செய்து 36 தத்துவங்களையும் சுத்தம் செய்து அப்புறமா தான் ஆச்சாரிய விஷயம். 4வது தீட்சை தான் ஆச்சாரிய விஷயம். ஆச்சாரியர்கள் வந்து சிவமாகியே ஆக்கிறது. சிவமாகி அணையாண்ட அத்தனை எனக்கு அப்படியே வார 60 வார சுவாமியே வந்து அவருக்கு தீட்சை கொடுத்து ஆச்சாரிய விஷயம் இல்லையா, கடைசி தீட்சை வந்து கொடுக்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறார், சிவமாக்கி அணையாண்ட அத்தனை எனக்கு அழிய வாரம் 60 வாரம். என்ன சிவமா ஆக்கினாரு, ஓங்காரத்தின் உட்பொருடைய ஐயன் எனக்கு அழிய வாரம் 60 வாரம் அப்படின்னு அந்த குருவாக எனக்கு வந்து ஓங்காரத்தின் உட்பொருளையெல்லாம் எனக்கு மந்திர உபதேசம் பண்ணுறாரு. கலாசக்தியெல்லாம் பண்ணி மந்திர உபதேசம் பண்ணி அவன் சிவமாகி வாய்க்கிறார். அதனால் அந்த கலாசக்தியை பற்றி இதில் சொல்லியிருக்கிறார். நம்ம இதோட நினைக்கிறோம். நம பார்வதி வதையே.